லைன் முருகேசன் சார் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்த OMCL வேப்பேரி செக்ரட்டரி அண்ணன் செல்வன் தாசன் அவர்களும், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் கேரம் அசோசியேஷன் நிர்வாகி அண்ணன் அர்ஜுனா அவார்டு மரியாதைத்தனன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு கால்பந்து விளையாட்டிலும் சரி அனைத்து விளையாட்டிலும் அனைவரையும் ஊக்குவித்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் என்னுடைய ஆசான், என் அன்புக்குரிய மதிப்பும் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் தேவிட்டண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் முதல் வணக்கத்தையும் தெரிவித்து, மற்றும் ரத்தன்ராஜ் அண்ணன் அவர்களுக்கும், எட்வின் சார் அவர்களுக்கும், அமுதன் சார் அவர்களுக்கும், அனைவருக்கும் இங்கு வருகை தந்துள்ள கேரம் ரஃபீஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஒரு விளையாட்டுனா நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த இடத்துக்கு நீங்க இது கரெக்டா எழுந்துக்கப்பா, சரியா சாப்பிடுங்க, கரெக்டா சாப்பிடுங்க, நீங்க கரெக்டா நீங்க வந்து எங்க பேத்தி கூட பேஸ்கெட் பால்ல இருக்காங்க, எங்க பேரன் வந்து பேட்மிண்டன் இருக்கிறாங்க. நான் ஃபுட்பால் பிளேயரு வித் கேரம் அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தேன் ஒரு 5 ஆண்டுக்கு முன்ன. அந்த வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு மரியாதை என்னன்னா ரவிக்குமார் டேவிட் சார் அவர்கள் தான் எனக்கு வாங்கினாங்க. எனக்கு கேரம்னா அந்த அளவுக்கு ரொம்ப அதிக ஆர்வம். அது இல்லாத ஸ்போர்ட்ஸ் எதுக்கு கேரம்னா 1-to-1 பிரெயின், ஃபுல்லா பிரெயின் நல்லா சிந்திச்சு எப்படி அந்த காய் போடணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், ஃபவுல் இல்லாத எப்படி அந்த கேட்ச் போடணும், இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த கேம். இந்த கேரம் விளையாட்டுல நீங்க பங்கு பெற்று இதை இந்த அனைவரையும் அனைத்து குழந்தைகளையும் பயிற்சிக்கும் 2 நாளாக வருகை தந்து இந்த விளையாட்டுக்கு ஊக்குவித்த அனைத்து பெற்றோர்களுக்கு என் மனமார பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்து, மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் வெற்றி தோல்வி கருதாமல் முயற்சி எடுத்து இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்து, எனக்கும் இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அண்ணன் ரவிக்குமார் டேவிட் அண்ணன் அவர்களுக்கும், மரியாதை அண்ணன் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சப் ஜூனியர் டோர்னமெண்ட் நம்ம கேடட் போடுறதே வந்துட்டு இனாகிரேஷனுக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பேரண்டோட இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றதுக்கு தான். நம்ம சீனியர்ஸ் போட்டுமா ஃபர்ஸ்ட் நாள் ஆள் இருக்க மாட்டாங்க, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த 8 பேரை தவிர இருக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு என்ன தான் சொல்லின்னு இருக்காங்க. என் கூட வந்துட்டு 2 தடவை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு டபுள்ஸை வின் பண்ணி டீம் இன்டர் வின் பண்ண நம்ம ஆரோக்கியராஜா வந்திருக்காரு இங்கே. அவரும் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்னாலும் கூட நிறைய வெற்றி பெற்றிருக்கலாம். அவங்க அதை வந்துட்டு அப்படியே எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கின்னு அப்படியே போயிட்டாங்க.
ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஒன்றும் பெரிய நினச்சிட்டெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நானே வந்துட்டு 9 தடவை நாசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது 10வது தடவை நாசி ஸ்கூலில் போகும்போதே வந்துட்டு எல்லாரும் 10th டைம் பண்ண பிறகு அந்த ஒரு டென்ஷன்லேயே வந்துட்டு அது வரைக்கும் நான் விளையாடின வரைக்கும் எடுக்கவே முடியாத போச்சு. சிவில் சர்வீஸ் வரைக்கும் வந்து கூட பண்ண முடியாத போச்சு. அதனால வந்துட்டு எதையும் எதிர்பார்க்காத விளையாடுங்க. முக்கியமாக வந்துட்டு உங்கள் விளையாடுற விளையாட்டை வந்துட்டு நீங்கள் பெருசாக நினச்சிங்க பேரண்டோட கைடன்ஸோட போங்க. உங்களோட வந்து சேர்ந்து உங்களுடைய விளையாட்டு கற்றுக்காதீங்க. இந்த போட்டிக்கு வந்து எப்பவுமே வந்து YMCA வந்து நமக்கு உறுதுணையாக இருக்குது. நிறைய போட்டி இந்த தடவை எஸ்பிளேட செய்திருக்காங்க, நம்ம வெப்பேரி YMCA மாதிரி செய்திருக்காங்க, அசோக் நகர் செய்திருக்காங்க. இப்போ டேவிட் சார் கிட்ட சொல்லியிருக்கேன், எக்மோரும் இருக்கு. இன்னும் நிறைய நம்ம ரத்தன்ராஜ் சார் சொன்ன மாதிரி 10 YMCA இருக்குது. 10 YMCA மேட்ச் நடத்த முடியும். அதுக்கு நம்ம தான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் சேர்ந்து அவங்களோட உறுதுணையாக இருக்கிறதோட பிளேயர்களும் முக்கியமாக உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுங்க. Treasurer YMCA Mr. Ravi Kumar David and Arjuna Award winner Mr. Mari Irdiraj, Chief Guest Mr. Lion Murugesh அவர்கள், அப்புறம் நம்ம செல்வின் தேவதாஸ் and our Assistant General Secretary Mr. Edwin அமுதவாணன் Secretary கேரம் அசோசியேஷன் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் நிறைய வின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் லூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ஸ்ட்ரோக்கு மிஸ் பண்ணதுனால தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது இல்லை, பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் நான் காலையில் கூட சொன்னேன், நீங்கள் இன்னொரு ஈவெண்ட்டு கூட எடுக்கணும். நிறைய YMCA இருக்கீங்க, மொத்தம் 10 YMCA இருக்கு. உங்களுக்காக தான் இருக்குது அந்த YMCA எல்லாம். உங்கள் வீடு எங்கே இருக்கோ அங்கே பாருங்கள். அசோக் நகரில் இருக்குது, கீழ்பாக்கில் இருக்குது, பாரிஸில் இருக்குது, ராயபுரத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ கொட்டிவாக்கத்தில் 2500 கோடியில் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க கரெக்டாக, உங்களுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ இன்னொரு ஒரு இண்டோர் கேமு பொம்பளை பசங்க நல்லா வரணும். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் அப்படி அந்த கூகுளில் தட்டினா உங்கள் பேர் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பாடுபடணும். இதில் தான் வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் ப்ராக்ரஸை பார்க்கலாம். இதில் தான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான். நீங்கள் ஸ்கூல்லலாம் படித்து வரணுன்னாக்கா அது வந்து 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் என்னன்னு தலையத்தே தெரியாது. இதுல வந்து ஈஸியா தெரிஞ்சிடும். 15 வயசுல 16 வயசுல ஒரு வருஷமே உங்களுக்கு வந்து என்ன ப்ராக்ரஸ்ன்னு தெரியும். அதனால சும்மா தமாஷா இல்லாம ரொம்ப சீரியஸா ட்ரை டு டெவலப் யுவர்செல்ஃப். நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் வில் டேக் யூ சம்வேர். நீங்க எப்படி கேஷ் பலூன் போற மாதிரி போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால உங்களெல்லாம் வரவேற்கிறேன். தேங்க்யூ. எங்கள் அடிமனை சீக்கிரங்கள் அன்பின் பொருளாக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்கான துதிக்கிற நேற்றிலிருந்து அந்த டோர்னமெண்டை தொடங்கி மட்டும் அந்த நிறைவு பகுதியை நாங்கள் அதை நடத்தும்படியான கிருபை கொடுத்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் போட்ட எஃபர்ட்ஸ் இதில் எடுத்த எல்லா தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் செய்த எல்லாவித நீர் கையின் பிரயாசங்களை கிரிகளை பார்த்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாய் பரிசுகளை கொடுத்து இந்த சான்றிதழ்களை கொடுத்து கௌரவப்படுத்தக்கூடிய எந்த நிகழ்வை நீர் வந்து ஆசீர்வதித்துக் கொடுங்க. எங்கள் மத்தியில் வந்திருக்கிற சிறப்பு உறவினர்களுடைய கடத்தில் கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதம் இது நிமித்தம் அந்த பிள்ளைகள் தொடர்ந்து மென்மேலும் பல சாதனைகளை சாதிக்கத்தக்கதாய் சிறுபலனை கொடுத்து தைரியத்தை கொடுத்து கான்பிடன்டை கொடுத்து அடுத்த வங்கிக்கு முன்னேற உதவி செய்யுங்க. அவர்களை போராடி முடியாமல் போயிட்டு சோர்ந்து போன பிள்ளைகள் இருக்கும் என்று சொன்னால் தைரியத்தை அந்த நம்பிக்கை விட்டுவிடாதபடி வரப்போகிற அந்த டோர்னமெண்ட்ஸிலே அந்த பிள்ளைகளும் வெற்றி வாழை சீடனின் வழி செய்யும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமாக ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். YMCA உலகில் சுமார் 120 நாடுகளில் இளைஞர் மேம்பாட்டிற்காக பல நிலைகளில் சேவை செய்து வருகிறது. சமுதாய பணி, கல்வி பணி, விளையாட்டு மேம்பாடு மற்றும் பெண்கள் உரிமை என பல நிலைகளில் சேவை செய்து வருகிறது. விளையாட்டுத் துறையில் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் 10 கிளைகள் உள்ளன. இந்த 10 கிளைகளிலும் பல விளையாட்டுப் போட்டிகள் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. YMCA வெப்பேரி என்பது ஒரு தனி கிளை. இந்த கிளையில் இந்த 2 நாட்களாக டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங் கேரம் டோர்னமெண்ட் என்பது நடைபெற்றது. இதில் சுமார் 250 ஆட்டக்காரர்கள் பங்கேற்றார்கள். குறிப்பாக கேடட் பாய்ஸ் சிங்கிள்ஸ், கேடட் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ், அதாவது கேடட் என்பது 12 வயதிற்கு உட்பட்டவர்கள், மேலும் அதே போல் 14 வயதிற்கு உட்பட்ட சப்ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ், ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள், யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் 21 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்ற
பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக லயன் முருகேஷ் அவர்கள் பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். வெற்றி பெற்றவர்களின் விவரம்: பாய்ஸ் கேடட் சிங்கிள்ஸ் வின்னர் ஆர் லக்ஷ்மணன், சப்ஜூனியர் பாய்ஸ் சிங்கிள்ஸ் வின்னர் எல் ரோஹித் ராமகிருஷ்ணன், ஜூனியர் பாய்ஸ் சிங்கிள்ஸ் வின்னர் என் நவனித் அகமட், யூத் பாய்ஸ் சிங்கிள்ஸ் வின்னர் என் மிதுன், கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் வின்னர் கேடட் சிங்கிள்ஸ் ஆர் சாதனா, சப்ஜூனியர் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் ஆர் ராகவா ஸ்ரீ, ஜூனியர் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் தைலம் வர்ஷினி, யூத் கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் எஸ் பர்கத் நிஷா. இது தவிர 2 ஆட்டக்காரர்கள் ஸ்லாம் ஸ்கோர் செய்தார்கள். அவர்கள் எஸ் மேத்யூ இக்னேஷ் ஒயிட் ஸ்லாம், என் மிதுன் ஒயிட் ஸ்லாம். இவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. இந்த போட்டிகள் அனைத்தும் சென்னை மாவட்ட கேரம் சங்கத்தின் உதவியுடன் அவர்களுடைய ஆதரவுடனும், அதாவது அஃபிலியேட்டட், த YMCA இஸ் அஃபிலியேட்டட் டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன், அவர்களுடைய உதவியுடன் நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் கேரம் விளையாட்டின் அர்ஜுனா அவார்டி திரு மரிய எழுதியம், 9 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், 2 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் அவர்கள் பங்கேற்றார். அதேபோல் சென்னை மாவட்ட கேரம் சங்கத்தின் செயலாளர் அமுதவாணன் பங்கேற்றார். YMCA நிர்வாகிகள் திரு செல்வின் தேவதாஸ், திரு ரத்தன்ராஜ், திரு எட்வின் ஆப்ரகம் மற்றும் துணை செயலாளர் ஸ்டீஃபன் ராஜ் ஆகியோர் பங்கேற்றார்கள். இந்த போட்டியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், சிறுவர்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்பட்ட போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பெற்றோர்கள் அதிக அளவில் தங்கள் குழந்தைகளையும் அவர்களுடைய குடும்பத்து உறவினர்களையும் இதில் ஊக்குவித்து விளையாட வைத்தது சிறப்பு மிக்கது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் கேஷ் பிரைஸ் மற்றும் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றது என்றால் அது மிகையாகாது. ரவிக்குமார் டேவிட், ஆனரரி ட்ரெஷரர், YMCA மெட்ராஸ்.